ஓ ஓம் ரக்த கணபதே நம, ஓம் ரக்த கணபதே நம, ஓம் உச்சிஷ கணபதே நம, ஓம் பஞ்சாட்சர கணபதே நம, ஓம் மகா காளியே நம, ஓம் உச்சிஷ காளியே நம, ஓம் மகா காளியே நம. இப்போ வந்து பார்த்தோன்னா பலிக்கு வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக அந்த வாழைத்தண்டு இருக்குல்ல, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சின்ன சின்னதாக நம்ம பொரியலுக்கு பண்ணுற மாதிரி துண்டு பண்ணிங்க. துண்டு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சுத்தமான தண்ணியில் வந்து நீங்கள் அதை போட்டு ஒரு ரவை குங்குமம் பச்சரிசி ரவை போட்டு இப்படி குச்சியில் போட்டு கலக்குங்க பாருங்கள். கலக்கவே வைப்ரேஷன் இழுக்கும், அப்படியே அந்த லெவலுக்கு இருக்கும் இந்த பலி. இதெல்லாம் வந்து வச்சினாவே பவர் அதிகம். இதெல்லாம் வந்து காளி வராகி முனீஸ்வரன் இவங்களுக்கெல்லாம் படியில் வைக்கலாம். இதெல்லாம் வந்து உக்கிரமான தெய்வங்களுக்கு முருகருக்கு கூட வைக்கலாம். இதெல்லாம் வந்து பலி. நமக்கு சக்தி வந்து பேய் ஓட்டணும் ஆக்ரோஷம் இருக்கிறவங்களுக்கு இது வைக்கலாம். எந்த தேவதைக்கும் வைக்கலாமா, வெறும் தப்பு இல்லை. முருகருக்கு கூட வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது எல்லா தேவதைக்கும் வைக்கலாம். உக்கிரமாக நீ என்ன பேய் ஓட்டணும் நான் கெட்டதை நீக்கணுன்றவங்களும் இதை வச்சுங்க. எந்த சாமிக்குனாலும் வைக்கலாம். உக்கிரமான தெய்வங்கள் எது இருந்தாலும் இது வச்சே ஆகணும். அப்போ தான் அது வேலை செய்யும். இல்லைன்னா அவங்க சாந்தமாக போயிடுவாங்க. சாந்தமாக உனக்கு காட்சி கொடுத்து சாந்தமாக போயிடுவாங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. சாந்தமாக இருக்கிற தேவதை வந்து நீ பேய் ஓட்டுன்னா வந்து சிரிச்சிட்டு கப்புன்னு போயிடுவார். அதனால தான் இந்த மாதிரி உக்கிரமாக இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு வந்து விட்டால் தான் உக்கிரமாக ஒன்று கத்தி அவனை சூளத்தில் சொருகி வெளியே தள்ளி போடும். புரியுதுங்களா? அதனால் சாந்தம்லாம் நேற்றோட முடிஞ்சு இன்றைக்கெல்லாம் அகோரமான இதை மட்டும் கற்பனை பண்ணுங்கள். அப்போது இதை வச்சு நீங்கள் படியில் வச்சுட்டு இதை பூஜை பண்ணுங்கள். தினமும் இந்த 48 நாளில் இடையில நல்ல நாளில் வச்சுட்டு மந்திரம் ஜபிங்க. அப்படியே அந்த அம்மா அதை குறையும் உரியுவாங்க, நல்லாவே உணரலாம். அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது இதெல்லாம் கால்படாத இடத்துல எடுத்துன்னு போய் ஊற்றிடுங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து பலிக்கு ரொம்ப பிடிச்சிது. அதே மாதிரி அம்மாவுக்கு காளிக்கு வந்து பார்த்தோன்னா காளிக்கு வராகி இவங்களுக்கெல்லாம் ரொம்ப படியில் ரொம்ப ரொம்ப விசேஷமானது வந்து பார்த்தோன்னா பச்சை அரிசி தான். பச்சை அரிசியில் வந்து நீங்கள் வந்து சாதம் பண்ணிக்கங்க. பச்சை அரிசியில் சாதம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பச்சை கத்திரிக்காய் குழம்பு. பச்சை கத்திரிக்காய் குழம்புல கருவாடு வச்சு பண்ணுறவங்க பண்ணிக்கங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. இல்லை நான் சுத்தமாக பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம். கருவாடு வச்சுட்டு அவங்களுக்கு முருங்கைக்கீரை வச்சு அதை வச்சு இதையும் வச்சுட்டு பக்கத்தில் இந்த இதை நான் சொன்ன மாதிரி வாழைத்தண்டு பொரியல் அந்த இதை வச்சுட்டு அடுத்து அந்த அம்மாவுக்கு ஒரு வாழைப்பழம், தேங்காய், கருப்பூரம், ஊதுபத்தி, கும்மிட்டிக்காய், பூசணிக்காய் இதெல்லாம் வச்சுட்டு மந்திரம் ஜபிச்சிங்கன்னா அந்த அம்மா வருவாங்க பாரு ஆக்ரோஷமாக. அப்படியே கூட்டம் ஒரு நீ 108 சொல்லவே வந்து ஆணுக்கும் உக்காந்து நீ மந்திரம் சொல்லு அந்த லெவலுக்கு இருக்கும். அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும். அதே மாதிரி அந்த அம்மா ரொம்ப ஆனந்தம் பண்ணுவாங்க. பச்சரிசியில் நீ கத்திரிக்காய் குழம்பு போட்டு கருவாடு வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப எல்லையற்ற சந்தோஷம் அந்த அம்மாவுக்கு. வராகிக்கும் சரி இவங்களுக்கும் சரி முனீஸ்வரனுக்கும் சரி பட்டை கலப்போம். அவ்வளோ அற்புதமாக செய்வாங்க. கண்டிப்பாக சாப்பிட்லாம். உக்கிரமாக வைக்கிற படையில் வந்து நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம், தப்பு இல்லை. வெளி ஆளுங்களுக்கு கொடுக்க தேவையில்லை. நீங்கள் ஸ்பெஷலாக பூஜை பண்ணுறது நீங்கள் மட்டும் தான் சாப்பிட்ணும். வெளி ஆளுங்க கொடுக்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். அந்த அம்மாவுடைய எச்சை நீங்கள் சாப்பிட்லாம், உங்கள் பிள்ளைக்கு சாப்பிட்லாம், வேறு யாரும் கொடுக்கக்கூடாது. அதுதான்மா நீங்கள் சைவனா நீங்கள் வைக்க தேவையில்லை. யாராவது கோயிலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இது. நீங்கள் வந்து கத்திரிக்காய் மட்டும் கொட்டை குழம்பு வச்சு வைங்க, கீரை வச்சுனாவே போதும். அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிது. பச்சரிசி சைவக்கிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பச்சரிசி சோறு பண்ணிவிட்டு நல்லா கொட்டை குழம்பு போட்டு நல்லா கீரை வச்சு அந்த அம்மாவுக்கு வச்சுட்டு எலுமிச்சி மலம் அறுத்து வச்சு நல்லா பானம் கரைச்சி வச்சுருங்க. நல்லா பானம் கரைச்சி வச்சுட்டு அந்த அம்மாவுக்கு வேப்பிலை கொஞ்சம் உருவி போட்டு உக்காந்து நீ மந்திரத்தை ஜபிச்சினாவே அந்த அம்மா அப்படியே ஆனந்தமாக வருவாங்க. காளி என்பவள் ரொம்ப கோவக்காரின்னு நினச்சிடாதுங்க. சாந்தமாக கூட்டா சின்ன குழந்தையாகவும் வருவாங்க, அகோரமாக நினச்சா அகோரமாகவும் வருவாங்க. புரியுதுங்களா? எல்லாரும் காளியை வந்து ஐயோ அகோரம் இந்த அம்மா உக்கரம் நமக்கு பிரச்சனை வரும், அதெல்லாம் சும்மா கதை. நானெல்லாம் என் வீட்டில் காளியெல்லாம் பார்த்தேன்னா அப்படியே சாதாரணமாக எவ்வளோ உக்கரமான தேவதையும் எங்கள் வீட்டில் கூட்டு பூஜை பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா தான் இருக்கிறேன். எங்கள் குழந்தைங்கள்லாம் இப்படி நடந்து போயினே இருக்கும். எங்கள் அண்ணன் மட்டும் குழந்தைங்க ஒன்றுமே ஆகாது. அதெல்லாம் நம்ம மனுஷன் வந்து சொல்கிறது விதம் அது. ஏன் அந்த அம்மாவுக்கு தெரியாதா நல்லது கெட்டாது? புரியுங்க? நம்மளா ஒரு விஷயம் என்ன சொல்கிறது, ஐயோ இந்த தேவதை வழிபட்ட உக்குறோம், ஐயோ நமக்கு எதனா ஆயிரும், கஷ்டம் வந்துடும், அதெல்லாம் போய் எப்படி வந்துடும்? அவங்களே எல்லான்னு சொல்லிட்டேன், அவங்களே சரஸ்வதின்ற அவங்களே லட்சுமின்னும் போது நீ பூஜை மாற்றி கூட்டால் மாறி வரப்போகிறாங்க. குழந்தையாக நினச்சி அந்த தேவதைக்கு அம்பாவை கூப்பிட்டா குழந்தையாக வருவாங்க. லட்சுமியாக நினச்சி கூப்பிட்டா லட்சுமியாக மாறி வருவாங்க. கலைமகளாக நினச்சி கலைமகளாக வருவாங்க. அந்த மாதிரி அவதாரங்களை மாற்றக்கூடியவங்க அவங்க. மோகினியே நினச்சாலே மோகினியே வருவாங்க. என்ன உருவத்தை மாற்றக்கூடிய சக்திக்கு இவங்க ஒன்றுக்கு தான் உண்டு.
அவ்வளோ ஒரு விஷயம். நான் எடுத்த உடனே நிறைய பேர் மோகினி கேட்டால் கூட கொடுக்க மாட்டேன். காளி சித்தி பண்ண பேனா தான் மோகினி கொடுப்பேன். உண்மைதான் அது. காளி சித்தி பண்ணிட்டீங்கன்னா மோகினி ஈஸியாக வந்துடும். அப்போது அந்த அம்மா அவ்வளோ ஒரு விஷயம். நீங்கள் பயப்படவே தேவையில்லை. காளி என்பவள் வந்து ஒரு உக்ரன்றது நம்ம மனசில் சும்மா ஒரு எதுக்கு தெரியுமா, இந்த பேய் ஓட்டுறது, கெட்ட பில்லி சூனி அழிக்கிறது, எதிரி வெட்டும் போது தான் அந்த அம்மா ஆக்ரோஷம். சாந்தமாக நீ கூட்டனா அந்த அம்மா சாந்தமாக குழந்தை ரூபத்தில் வந்து அன்பாக அரவணைப்பாங்க. நமக்கு குழந்தையாக மாறிடுவாங்க. என்னை பொறுத்தவரையும் நம்ம குழந்தைய நினச்சி அந்த அம்மா கூப்பிட்டோன்னா நம்ம குழந்தைய மாறுவாங்க. தாயை நினச்சி கூப்பிட்டா தாயாக மாறுவாங்க. உக்கிரமாக நினச்சி உக்கிரமாக கூப்பிட்டா உக்கிரம் பத்திரகாளியாக வருவாங்க. அந்த மாதிரி இந்த அம்மாவை நாம் எப்படி நினச்சி கூப்பிட்றோமோ அப்படி வருவாங்க. இந்த அம்மாவுக்கு எல்லையற்ற சக்தி. இவங்களை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த இதுவும் கிடையாது. எந்த மதத்தில் இருக்கிறவங்க காளியை வழிபடாதவங்க மாந்திரியத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. மாந்திரியத்துக்கு முதன்மை கடவுளே அவங்க தான், வேறு யாரும் கிடையாது. உண்மை அது. அவ்வளோ பெரிய சக்தி படைச்சவங்க தான் இந்த அம்மா. அதிலேருந்து உருவாக்கப்பட்டவங்க தான் மற்ற தேவதை. வராயும் அவங்க தான், வேறு யாரும் கிடையாது. வராயும் அவங்களுடைய இது தான், எல்லாமே அவங்க தான். அந்த உக்ரமான தாரா, அங்காள பரமேஸ்வரி எல்லாமே பூரா பெண் தெய்வம் அத்தனையும் அவங்க தான், வேறு யாருமே கிடையாது. பேருக்கு உபாசனை மந்திரம் மட்டும் மாற்றி கொடுப்போம், ஆனால் அவங்க தான் எல்லாமே. அதனால் நீங்கள் அந்த அம்மாவை படையல் வச்சு மனசார உருகி கூப்பிட்டங்கன்னா, அன்பை காமிச்சின்னா கண்டிப்பாக அந்த அம்மா ஓடிடுவாங்க. கூப்பிடாதுக்கு முன்னே வருவாங்க. என்னை பொறுத்த தெரியும், அன்புக்கு தெய்வங்கள் கட்டுப்படுவாங்க, பாசத்துக்கு கட்டுப்படுவாங்க. சாதாரண நம்ம தாய் நம்ம பார்க்குறங்கள அம்மாமாருங்கெல்லாம் நம்ம பாசம் காமிச்சாவே அப்படியே எவ்வளோ தான்றாங்க. உலகத்துக்கே தாய் அவங்க கட்டுப்படாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம நினைக்கணும், அம்மா தாயே வாமா வந்து எனக்கு தரிசனம் கொடுமா, ஏதோ எனக்கு ஏதாவது நல்லது செய்யுமா, நான் நினச்ச நிறைவேறம்மா ஊருக்கு கேட்டேங்கன்னா அந்த அம்மா மன இறங்கி வந்து நீ செய்ய நினச்ச வேலையை அடுத்த நிமிஷமே செஞ்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த விஷயம் இருக்குது. அதனால் அந்த அம்மா வந்து பார்த்தோன்னா காளி வந்து எப்போவுமே சாந்தமானவன் நினச்சா சாந்தம், உக்ரமாக நினச்சா உக்ரம். காளியை வந்து பத்திரகாளியாக நினச்சா பத்திரகாளி, குழந்தைய நினச்சா குழந்தை. நீ அதுக்கு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அவதாரம். அதுக்கு தான் சித்தர்கள்லாம் வந்து குழந்தை அவதாரம், பால திரிபுர சுந்தரி, இன்னும் அந்த வாழை இவங்கெல்லாம் வந்து அதுவும் காளி தான். அவங்க வழிபட்டதுனால அந்த மாதிரி வழிபட்டதுனால அவங்க அந்த அம்மாவை மாறிடுறாங்க. ஆனால் எல்லாமே இவங்க தான், வேறு யாரும் கிடையாது. வீட்டில் வச்சு வழிபடலாம், தைரியமாக பண்ணலாம், யாருக்காகவும் பயப்பட தேவையில்லை. அம்மாவை நினச்சி நீங்கள் கண்டிப்பாக கூப்பிட்டேன்னா கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். யாருக்கும் கெட்டது நடக்காது, தீங்கு நினைக்காது. ஐயோ காளி வந்து அதை பண்ணிடும் இதை பண்ணிடும், உயிர் யாராவது ரத்தம் வாங்க அதை வாங்க, அதெல்லாம் கிடையாது. நான் என்னையுமே பண்ணுறதில்ல, ஒன்றுமே பண்ணாமல் சாதாரண மனசை தான் படையெல்லாம் நினச்சி அம்மா எனக்கு என்னன்னு தெரியாது நான் வச்சு என் வீட்டில் ஒரு ஏவல் ஓட்டினா கூட ஒரு எலுமிச்சி மேலே கூட மறந்து கட் பண்ணாமல் கூட விட்டுருவோம். அப்படியே ஏவலை சரி பண்ணி அனுப்பிச்சிடுவேன். எவ்வளோ பெரிய ஏவல் பில்லி சூனி ஓட்டுறது பேய் ஓட்டுறது ஒரு பலி கூட கொடுக்க மாட்டேன், செஞ்சுட்டு தான் போகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அன்பு, பாசம். இதெல்லாம் நினச்சி உருகி கூப்பிட்டா அந்த அம்மா வந்துடுறாங்க. அவ்வளோதான். மறந்து வச்சிட்டா கூட வந்துடுவாங்க. ஏன் படையல் கொடுத்தான்றதெல்லாம் கிடையாது, அவங்க செய்கிறதுக்கு தயார். நம்ம கூப்பிட்ற வழிமுறைகள் இருக்குது, மரியாதை கொடுக்கணும். எப்படின்னா நான் சில பேர் கொஞ்சம் சக்தி செஞ்சால் தானுன்ற கர்வம் வந்துடும். நீ சாமிக்கு இதை பார்க்குறேன் நானுன்னுவான். அந்த மாதிரி மனிதனுடைய எண்ணங்களும் உண்டு. கொஞ்சம் கற்றுக்கினா போதும் கர்வம் அப்படியே வந்துடும். அப்போது சாமி இருக்கும் பார்க்கும் கொஞ்ச நாள்ன்ட்டு அவனை விட்டே போயிடும். நம்ம எப்போவுமே நம்ம அன்பால் எல்லாத்தையும் சாதிக்கலாம். அன்பால் எப்படியாப்பட்ட தெய்வத்தையும் அசைக்க முடியாதையும் அசைக்கலாம். காளி வந்து அவ்வளோ உக்கிரமான தேவதை, யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, உண்மை. ஆனால் நான் வந்து சாந்தமாக சிச்சின்னு கூட்டனாவே போதும், எனக்கு அப்படியே சாந்தமாக இறங்கி வந்துடுவாங்க. அப்போது காரணம் என்னென்னா அந்த வசித்தன்மை. வினேரான்னு நினச்சி அம்மாவை கூட்டினா அம்மா சிச்சின்னு வந்துடுவாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சாந்தம். கோபமாக வேணும்னா டக்குன்னு கோபமாக மாதிரி காளியை நாமளே மாறினோம்னா கோபமாக இறங்கி வந்துடுவாங்க. அவ்வளோதான். நம்ம எந்த நேரம் இருக்கோ அந்த நேரத்தை நம்ம மாற்றி செயல்பட்டால் அந்த டைமு மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அம்மாவை சாந்தமாக போய் அம்மா உன் இருப்பிடத்தில் உட்காருமான்னு உட்கார வச்சுருங்க. அவ்வளோதான், புரியுதுங்களா? அதனால் நீங்கள் காளி வழிபடுறதுனால எந்த இதுவும் பயப்பட தேவையில்லை. வராகி வழிபடுறதுனாலையோ பைரவர் வழிபடுறதாலையோ எதுவுமே பயப்படவே தேவையில்லை. நீங்கள் தைரியமாக இருக்கலாம். எல்லா தெய்வமும் நல்லதுக்கு தான் இருக்குது, யாரும் கெட்டது செய்கிறதுக்கு கிடையாது. பூரா தெய்வம் மக்களை காப்பாற்றுறதுக்கு தான் இருக்குது, யாரும் கெடுக்கிறதுக்கு அழிக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. யாராவது சொல்லி சும்மா சொல்லலாம் காளியை வச்சு செய்யலாம், அதெல்லாம் கிடையாது. எனக்கு தெரியவே தெரியாதா நல்லது எது கெட்டது தெரியும்? நம்ம இவ்வளோ இருக்கும்போது அவங்க எல்லாத்தையும் பார்க்கணும், அவங்களுக்கு தெரியாதா? அதனால் நீங்கள் வந்து தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் வீட்டிலையும் வச்சு வழிபடலாம், எங்கேனாலும் வழிபடலாம். நம்ம முறை தான் மெயின். நம்ம என்ன நினச்சி கூப்பிட்றோம்.
வீட்டில் வழிபடும் போது அம்மா தாயே சாந்தமாக வாம்மா இன்னும் வழிபடு. ஏதாவது ஒரு பேய் போட்டுறோம் பில்லி சூனி ஓட்டுனா அம்மா தாயே நீ சாந்தமாக வராது அம்மா, இது எனக்கு கட்டுப்படங்காது, வாயம்மா பத்ரகாளி மயான காளி உச்சிஷ்ட காளி அகோர காளி வாயம்மா தாயேன்னு ஒரு அதட்டு போன ஓடியாந்துருவாங்க. அவ்வளோதான். வந்து இறங்கி ஆக்ரோஷமாக வந்து நம்ம சொல்கிற வேலையை செஞ்சுருவாங்க. அவ்வளோதான். நம்ம கூப்பிட்ற அந்த மன்னமோ அந்த எண்ணம் தான் நம்மளுக்கு இது பண்ணோம். அதனால் நீங்கள் என்ன மாதிரி நினச்சி கூப்பிட்றோமோ அந்த மாதிரி அந்த அம்மா இறங்கி வருவாங்க. அந்த அம்மா இறங்கி வந்து கண்டிப்பாக செய்வாங்க. ஒரு முறைக்கு 2 முறைக்கு இல்லை. இப்போ நம்ம ஒரு நிலையை உட்காந்து ஒரு முறை வேலைன்னா கூட இன்னொரு முறை பண்ணி கொடுங்க பாரு, கண்டிப்பாக செஞ்சிடும். அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. புரியுதுங்களா? அதனால் நீங்கள் எல்லாமே வீட்டில் வச்சு தைரியமாக வழிபடுங்க. முடிஞ்சால் தனி இருந்தால் பண்ணிக்கங்க, இன்னும் நல்லது. மாந்திரிக மன்றத்துக்கு தனியாக ஒரு ரூம் இருந்தால் பண்ணிக்கங்க. இல்லைன்னா எனக்கு ரூம் இல்லை ஒன்றும் இல்லைன்னா வழிபடுறது மட்டும் வீட்டில் வச்சுங்க, பிரேயர் பண்ணுறது வேறு எங்கன்னா பண்ணிக்கங்க. புரியுதுங்களா?